ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே. அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் பாப்தாதா நாலாபுரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களையும் சேமிப்பு செய்யக்கூடிய சம்பன்னமான குழந்தைகளை பார்த்துட்ருக்கேன் அப்படின்றார். கூடவே ஒவ்வொரு குழந்தைகளையும் எந்த அளவுக்கு எல்லா பொக்கிஷங்களையும் சேமிப்பு பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டையும் பாப்தாதா பார்த்துட்ருக்கார். ஏன்னா பொக்கிஷங்கள் எல்லாம் பாப்தாதா மூலமாக அதிகமாக அழிவற்ற பொக்கிஷங்கள் கிடச்சிருக்கு. ஸோ எல்லாத்த விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பொக்கிஷம் ஞான செல்வங்கிற பொக்கிஷம். பாபா சொல்கிறாங்க, இந்த ஞான செல்வம் ஞான பொக்கிஷத்தின் மூலமாக முக்தி மற்றும் ஜீவன் முக்திங்கிறது பலனாக கிடைக்குது. ஸோ ஞான பொக்கிஷத்தின் கூடவே பாப்தாதா சொல்கிறாங்க, யோகா கூட பொக்கிஷம்தான். யோகா மூலமாக சர்வ சக்திகள் பிராப்தியாக அடையிறோம். அடுத்தது தாரணை அப்படிங்கிற அந்த பொக்கிஷத்தின் மூலமாக குணங்கள் பிராப்தியாகுது. நாலாவது சேவை அப்படிங்கிறது பொக்கிஷமாக தான் இருக்குது. இதன் மூலமாக ஆசீர்வாதம் அப்படிங்கிற பிராப்தி, குஷிங்கிற பிராப்தி கிடைக்குது. ஆனால் இந்த 4 பொக்கிஷத்தை சொல்லிட்டு பாப்தாதா சொல்கிறாங்க, ஆனால் எல்லாத்த விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பொக்கிஷம் எதுனா இப்போ நிகழ்காலத்தினுடைய சங்கம யுகம், அதாவது நேரத்தினுடைய பொக்கிஷம் அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, ஏன்னா முழு கல்பத்திலையும் இந்த சங்கம யுகம் அப்படிங்கிறது தான், இந்த டைம் தான் விலை மதிக்க முடியாத நேரமாக இருக்குது. ஏன்னா இந்த சங்கம யுகத்தில் தான் தந்தை மற்றும் குழந்தைகளுடைய இனிமையான சந்திப்பு நடக்குது. முழு கல்பத்தில் வேறு எந்த ஒரு யுகத்துலையுமே இந்த இனிய சந்திப்புங்கிறது நடக்கிறது கிடையாது. மேலும் சங்கம யுகத்தில் தான் பாப்தாதா மூலமாக இந்த ஒரு பொக்கிஷங்கள் நம்ம குழந்தைகளுக்கு பிராப்தியாக கிடைக்குது. இந்த பொக்கிஷங்களை அடையிறதுக்கான டைம், அதை சேமிக்கிறதுக்கான டைம் இப்போ மட்டும்தான். ஸோ சேமிக்கும் நேரம், சேமிப்பு கணக்கு, சேமிக்கும் வங்கி அப்படிங்கிறது சங்கம யுகத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றார். அடுத்ததான் பாபா முரளியில் சொல்கிறாங்க, இந்த பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கான வழி என்ன, அதையும் சொல்கிறார். பாபா சொல்கிறாங்க, அடைஞ்சிருக்கக்கூடிய பொக்கிஷங்களை சரியான நேரத்தில் நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறேன், எந்த அளவுக்கு அந்த பொக்கிஷங்களை காரியத்தில் நான் பயன்படுத்துகிறேனோ அந்த அளவுக்கு அது அதிகமாகுது. சப்போஸ் நான் பொக்கிஷங்களை அடைஞ்சிட்டேன், நான் காரியத்தில் யூஸ் பண்ணலன்னா அது அதிகமாகாது. ஸோ அடைஞ்ச பொக்கிஷங்களை காரியத்தில் பயன்படுத்தணும், அது சேமிப்பாகும். எவ்வளோ காரியத்தில் யூஸ் பண்ணுறேனோ அவ்வளோ அனுபவம் எனக்கு அதிகமாகும், அனுபவத்தின் அத்தாரிட்டி அதிகரிச்சுட்டே போகும். ஸோ பாபா அதனால் சொல்கிறாங்க, இந்த நேரம், இந்த டைம், இப்போ இருக்கக்கூடிய இந்த சங்கமயுகம், இந்த நேரத்தில் எல்லா பொக்கிஷங்களையும் நான் எனக்குள்ளே அதிகப்படுத்திக்க முடியும். இப்போ அதற்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இதுக்கப்புறமா நான் இந்த பொக்கிஷங்களை அதிகப்படுத்தணும்னு நான் விரும்பலாம், ஆனால் அதை அதிகப்படுத்த முடியாமல் போயிடும். ஏன்னா இப்போ கிடச்சிருக்கக்கூடிய சான்ஸ் அப்புறமா நின்றுடும், ஸ்டாப் ஆகிடும் அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, இந்த பொக்கிஷங்கள் எல்லாமே நமக்கு முரளி மூலமாக தான் கிடைக்குது. ஆனால் முரளியில் பார்க்குறப்ப குழந்தைகள் 2 வெரைட்டியாக இருக்காங்க. ஒன்று ஜஸ்ட் முரளியை கேட்கக்கூடிய குழந்தைகள், 2வது தாரணை செய்யக்கூடிய குழந்தைகள். இப்போ பாபா கேட்குறாங்க, குழந்தைகள் நம்ம எல்லாம் தாரணை செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்கோமா? ஸோ தாரணை அப்படிங்கிறது முழுமையாக இருக்குது அப்படின்னா அப்போ கொஞ்சம் கூட குழந்தைகளுக்குள்ள குழப்பம் இருக்காது. சப்போஸ் என்னுடைய தாரணை கொஞ்சம் கம்மியாக இருந்தால், நிறைஞ்சிருக்கலை அப்படின்னா கண்டிப்பாக குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்றார். அதனால் எந்த அளவிற்கு நான் பொக்கிஷங்களை நிறைஞ்சு இருக்கிறேனோ அந்தளவுக்கு நிறைந்தவனாக, ஆடாமல் அசையாத நான் இருக்க முடியும் அப்படின்றார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம கேட்போம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 15/3/2026, ரிவைஸ் டேட் 24/3/2009. இன்றைய அவ்யக்த முரளியினுடைய தலைப்பு, பாப்தாதாவின் மூலம் அடைந்த பொக்கிஷங்களை தனக்குள் கொண்டு வந்து காரியத்தில் பயன்படுத்துங்கள், அனுபவத்தின் அத்தாரிட்டி ஆகுங்கள். பாப்தாதாவின் மூலம் அடைந்த பொக்கிஷங்களை தனக்குள் கொண்டு வந்து காரியத்தில் பயன்படுத்துங்கள், அனுபவத்தின் அத்தாரிட்டி ஆகுங்கள். இன்று நாலாபுறங்களிலும் அனைத்து பொக்கிஷங்களையும் சேமிப்பு செய்யக்கூடிய சம்பன்ன குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். கூடவே ஒவ்வொரு குழந்தையும் எந்த அளவிற்கு அனைத்து பொக்கிஷங்களை சேமிப்பு செய்திருக்கிறார்கள் என்ற ரிசல்ட் பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு பாபாவோட குழந்தைகளும் தனக்குள்ளார பாபாவுடைய எல்லா பொக்கிஷங்களையும் எவ்வளோ சேமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிசல்ட்டை பாப்தாதா இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தார். பாப்தாதாவின் மூலம் அதிக அழிவற்ற பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றன. அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பொக்கிஷம்
ஞான செல்வம். இதன் மூலம் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி பலனாக அடைந்தீர்கள். பழைய தேகம் மற்றும் பழைய உலகிலிருந்து முக்தியாகி ஜீவன் முக்தி ஸ்திதி மற்றும் முக்திதாம் செல்வதற்கான பிராப்தி அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைத்திருக்கிறது. மேலும் ஒரு ஞான பொக்கிஷம் மட்டுமன்றி யோகாவும் பொக்கிஷமாகும். இதன் மூலம் சர்வ சக்திகளும் பிராப்தியாக கிடைக்கிறது. மேலும் தாரணை செய்வதற்கான பொக்கிஷமும் இருக்கிறது. இதன் மூலம் அனைத்து குணங்களும் பிராப்தியாக கிடைக்கிறது. மேலும் சேவையின் பொக்கிஷமும் இருக்கிறது. இதன் மூலம் ஆசீர்வாதம் என்ற பொக்கிஷம், குஷி என்ற பொக்கிஷம் பிராப்தியாகிறது. ஆனால் அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பொக்கிஷம் பாருங்க, பாபா ஃபஸ்ட்டு உயர்ந்ததிலும் உயர்ந்த பொக்கிஷம் ஞானம்ட்டார், அப்புறம் யோகா, அப்புறம் தாரணா, அப்புறம் சேவா. ஒவ்வொரு பொக்கிஷத்தினால என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் பாபா என்ன சொல்றார், எல்லாம் நாலுமே சொல்லிட்டு, ஆனால் அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பொக்கிஷம் நிகழ்கால சங்கம யுகமாகும், நேரத்தின் பொக்கிஷமாகும். ஏனெனில் முழு கல்பத்திலும் இந்த சங்கமயுக நேரம் விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாகும். இந்த சங்கமத்தின் ஒவ்வொரு சங்கல்பம் அல்லது ஒவ்வொரு நேரமும் மிகவும் விலை மதிப்பற்றது. சங்கமயுகத்தினுடைய ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு எண்ணம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் அப்படின்றார் பாபா. ஏனெனில் சங்கமயுக நேரத்தில்தான் பாப் தாதா மற்றும் குழந்தைகளின் இனிய சந்திப்பு நிகழ்கிறது. வேறு எந்த யுகத்திலும் பரமாத்ம தந்தை மற்றும் பரமாத்ம குழந்தைகளின் சந்திப்பு ஏற்படுவது கிடையாது. மேலும் சங்கமயுக நேரத்தில்தான் பாப் தாதாவின் மூலம் அனைத்து பொக்கிஷங்களும் பிராப்தியாக கிடைக்கிறது. பொக்கிஷங்களை சேமிக்கும் நேரம் சங்கம யுகமே ஆகும். வேறு எந்த யுகத்திலும் சேமிப்பு கணக்கு சேமிக்கும் வங்கி கிடையாது. சங்கம் யுகம் மட்டும்தான் பாபாட்ட அந்த எல்லா பொக்கிஷங்கள் கிடைக்குது. அதை சேமிக்கிறதுக்கான டைமும் இப்போ மட்டும்தான். வேறு எந்த யுகத்துலேயுமே சேமிப்பு கணக்கு சேமிக்கிறதுக்கான பேங்க் வங்கி கிடையாதுன்றார். இந்த ஒரு சங்கம யுகத்தில் மட்டுமே பொக்கிஷங்களை எவ்வளவு சேமிக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு செய்ய முடியும். மேலும் சங்கமயுக நேரத்தின் மகிமை என்னவெனில், ஒரு பிறவியில் பல பிறவிகளுக்கு சேமிப்பு செய்ய முடியும். ஆகையால் இந்த சிறிய யுகத்தில் அதிக மகத்துவம் இருக்கிறது. மேலும் பாப் தாதாவின் மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் பொக்கிஷங்கள் பிராப்தியாக கிடைக்கிறது. தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுக்கின்றார். ஆனால் பொக்கிஷங்கள் சேமிப்பு செய்வதில் ஒவ்வொரு குழந்தையும் அவரவர்களது முயற்சியின் அனுசாரம் செய்கின்றனர். பாப் தாதா எல்லா குழந்தைகளுக்குமே பொக்கிஷங்களை கொடுத்துடுறார். ஆனால் சேமிப்பு பண்ணுறது அந்தந்த குழந்தைகளோட முயற்சிக்கு தகுந்தாற் போல தான் சேமிக்கிறாங்க. கொடுக்கக்கூடிய தந்தையும் ஒருவர்தான். அனைவருக்கும் ஒரே மாதிரியாக தான் கொடுக்கின்றார், ஒரே நேரத்தில் தான் கொடுக்கின்றார். ஆனால் தாரணை செய்வதில் என்ன பார்த்தார்? ஒரே பாபா ஒரே மாதிரி கொடுக்குறார், தாரணை பண்ணுறதுல வெவ்வேறு மாதிரி. ஸோ பாப் தாதா என்ன பார்க்குறாரு? தந்தை ஒரே மாதிரியாக தான் கொடுத்தார். ஆனால் தாரணை செய்வதில் ஒவ்வொருவரும் அவரவரது முயற்சியின்படி இருக்கிறீர்கள். ஏனெனில் பொக்கிஷங்களை தாரணை செய்வதற்கு ஒன்று தனது முயற்சியின் ஆதாரத்தில் உருவாக்க முடியும். இரண்டாவது, சதா சுயம் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்த முடியும். திருப்தி என்ற விசேஷத்தா மூலம் பொக்கிஷங்களை சேமிப்பு செய்ய முடியும். மூன்றாவது, சேவையின் மூலம். ஏனெனில் சேவையின் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் குஷி பிராப்தியாக கிடைக்கிறது. எனில் குஷி என்ற பொக்கிஷத்தை பிராப்தியாக அடைய முடியும். தனது முயற்சி மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்தும் முயற்சி மற்றும் மூன்றாவது சேவைக்கான முயற்சி. இந்த மூன்று விதத்தில் பொக்கிஷங்களை சேமிக்க முடியும். ஸோ பொக்கிஷங்களை சேமிப்பு செய்யணும் அப்படின்னா, ஒன்று தன்னோட முயற்சி மூலமாக, இன்னொன்று நானும் திருப்தியாக இருந்தேன் மற்றவங்களை திருப்திப்படுத்துறது, மூணாவது சேவை மூலமாக. ஸோ இந்த மூன்று விதத்தில் பொக்கிஷங்களை சேமிக்க முடியும். பொக்கிஷங்களை சேமிப்பதற்கு குறிப்பாக சம்பந்தம் தொடர்பில் வருவதில் ஒன்று பொறுப்புணர்வு, பணிவு, சுயநலமற்ற நிலை. ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் வைப்பது அவசியமாகும். சேவையில் அல்லது சம்பந்தம் தொடர்பில் இவை அனைத்தும் இருக்கிறது எனில்
புண்ணிய கணக்கு மற்றும் ஆசீர்வாதத்தின் பொக்கிஷம் மிக எளிதாக சேமிப்பு செய்ய முடியும். சம்பந்தம் தொடர்பில் பொறுப்புணர்வோடு இருக்கிறது, பணிவுத்தன்மை, சுயநலமற்ற நிலை, சுப பாவனை, சுப விருப்பம், இது எல்லாமே சம்பந்தம் தொடர்பில் இருக்குது அப்படின்னா புண்ணிய கணக்கு, அதாவது ஆசீர்வாதத்தினுடைய பொக்கிஷம் ரொம்ப ஈஸியாக நம்மளால் சேமிப்பு செய்ய முடியும் அப்படின்றார். பாப்தாதா அனைவரின் கணக்கையும் பார்த்து கொண்டிருந்தார். என்ன பார்த்தார்? நாலாபுறங்களிலும் குழந்தைகள் வரிசை கிரமமாக இருப்பதை பார்த்தார். தந்தை ஒருவர் ஒரே நேரத்தில் தான் கொடுக்கிறார், ஆனால் சேமிப்பதில் 2 விதமான குழந்தைகளை பார்த்தார். ஒன்று, சில குழந்தைகள் சேமித்த பொக்கிஷத்தை செலவழிக்கின்றனர், சேமிக்கவும் செய்கின்றனர், செலவழித்து அழித்து விடுகின்றனர். இரண்டாவது, சேமிக்கின்றனர், செலவழிக்கின்றனர், இருப்பினும் சேமிப்பதில் கவனம் செலுத்தி அதிகப்படுத்தவும் செய்கின்றனர். 2 வெரைட்டி. பாபா ஒரு பொக்கிஷத்தை ஒரே மாதிரி ஒரே டைமில் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. குழந்தைகள் 2 வெரைட்டி. ஸோ ஒன்று என்ன சொல்கிறாரு? சேமிக்கிறாங்க, செலவழித்து ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது, சேமித்து செலவழித்தாலும் ரொம்ப கவனம் கொடுத்து அதிகமாக சேமிப்பு பண்ணிடுறாங்க. பொக்கிஷங்களை அதிகப்படுத்துவதற்கான சாதனம் என்ன? அதிகப்படுத்துவதற்கான சாதனம், அதாவது வழி என்னன்னா, என்ன பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றனோ அதை சரியான நேரத்தில் என்ன பிரச்சனை வருகிறதோ அப்பிரச்சனைகளுக்கு தகுந்தவாறு காரியத்தில் பயன்படுத்த வேண்டும். யார் காரியத்தில் பயன்படுத்துகிறார்களோ, ஸ்திதியின் மூலம் பிரச்சனைகளை மாற்றி விடுகிறார்களோ அவர்களுக்கு சேமிப்பாகி விடுகிறது. கிடைச்ச பொக்கிஷத்தை காரியத்தில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பொக்கிஷம் அதிகமாகுதுன்றார், சேமிப்பாயிடு. யார் காரியத்தில் பயன்படுத்தவில்லையோ அவர்களுக்கு சேமிப்பு ஆகாது. ஆக ஒவ்வொருவரும் தனக்குள் கேளுங்கள், சரியான நேரத்தில் தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் காரியத்தில் பயன்படுத்துகிறேனா? எவ்வளவு காரியத்தில் பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும். ஏனெனில் காரியத்தில் பயன்படுத்துவதனால் அனுபவம் ஏற்படுகிறது. பொக்கிஷங்களை காரியத்தில் யூஸ் பண்ணுறப்ப அனுபவம் கிடைக்குது. அனுபவத்தின் அத்தாரிட்டி அதிகரித்து விடுகிறது. எனவே சோதனை செய்யுங்கள், இந்த அனைத்து பொக்கிஷங்களும் சேமிப்பாகி இருக்கிறதா என்று தனக்குள் கேளுங்கள். அதிகப்படுத்துவதற்கான சாதனத்தை சரியான நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்துகிறேனா? அனுபவத்தின் அத்தாரிட்டி அதிகரித்து கொண்டே செல்கிறதா? ஏனெனில் அத்தாரிட்டியில் உயர்ந்தது அனுபவத்தின் அத்தாரிட்டி என்று கூறப்படுகிறது. எல்லாத்த விட உயர்ந்த அத்தாரிட்டி அனுபவத்தினுடைய அத்தாரிட்டின்னு சொல்லப்படுது. எனவே ஒவ்வொருவரும் தனது சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும். ஒன்று, பாபா மூலமாக கிடைச்சிருக்க பொக்கிஷங்களை அதை காரியத்தில் யூஸ் பண்ணணும். சேமிப்பாகுது. சேமிப்பாகிறப்ப தான் அனுபவம் கிடைக்கிது. அனுபவத்தோட அத்தாரிட்டி ஆகிறோம். ஸோ பாபா சொல்கிறாங்க, எனவே ஒவ்வொருவரும் தனது சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும், சோதனை செய்ய வேண்டும். ஏனெனில் இந்த நேரம் சோதனை செய்து பொக்கிஷங்களை அதிகப்படுத்தி கொள்ள முடியும். இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது, பிறகு வாய்ப்பும் நின்றுவிடும். ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம செக் பண்ணி எனக்குள்ளே இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ தான் டைம், அதுக்கான சான்ஸ் இப்போ கிடச்சிருக்கு. இதுக்கப்புறமா அந்த சான்ஸ் போயிடும்ன்ற பாபா, நின்றுவிடும். சான்ஸ் ஸ்டாப் ஆகிடும், கிடைக்காது. அப்புறமா பொக்கிஷங்களை அதிகப்படுத்த விரும்புகிறீர்கள், ஆனால் அதிகப்படுத்த முடியாது. சான்ஸ் கிடைக்காதுன்னா என்ன அர்த்தம்? ஆசைப்படுவோம் நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு, ஆனால் பண்ண முடியாது. அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காதுன்றார். அதனால் என்ன பண்ணோம்? இப்போவே இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை. பாப்தாதா பார்த்தார், பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறது. குஷி குஷியாக தனக்குள் தாரணை செய்வதற்கான முயற்சியும் செய்கிறீர்கள். ஆனால் பொக்கிஷங்கள் முரளியின் மூலம்தான் கிடைக்கிறது எனும் போது 2 விதமான குழந்தைகள் இருக்கின்றனர். ஒன்று, முரளி மூலமாக தான் பொக்கிஷங்கள் கிடைக்கிது. இப்போ முரளியில் 2 வெரைட்டியான குழந்தைகள் இருக்காங்க. ஒன்று கேட்பவர்கள், இரண்டாவது தாரணை செய்பவர்கள். சில குழந்தைகள் கேட்டு மிகவும் குஷியடைகின்றனர். ஆனால் கேட்பது மற்றும் தாரணை செய்வது இரண்டிலும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. தாரணை செய்பவர்கள் அனுபவிகளாக ஆகிக்கொண்டே செல்கின்றனர். ஏனெனில் தாரணை செய்ததை சரியான நேரத்தில்
காரியத்தில் பயன்படுத்துகின்றனர். பொக்கிஷங்களை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றனர். கேட்பவர்களை வர்ணிக்கின்றனர். மிகவும் நன்றாக கூறினார், பாபா மிக நல்ல விஷயங்களை கூறினார். ஆனால் தாரணையின்றி சரியான நேரத்தில் காரியத்தில் கொண்டு வர முடியாது சொல்கிறாங்க. முரளி பாபா இன்னைக்கு இந்த பாயிண்ட்டை பாபா ரொம்ப நல்லா சொன்னார், இப்படியெல்லாம் வர்ணனை பண்ணி பேசுகிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் தாரணை பண்ணாமல் காரியத்தில் அந்த பாயிண்ட்டை கொண்டு வர முடியாது. எனவே நீங்கள் அனைவரும் சோதனை செய்யுங்கள். தாரணை செய்யக்கூடியவனாக இருக்கிறேனா? சிறிதளவு குறைவாக இருந்தாலும் நிறைந்திருக்கவில்லை எனில் குழப்பம் ஏற்படும். தாரணையில் கொஞ்சம் கம்மி இருக்குன்னா கூட கம்ப்ளீட்டாக நிறைஞ்சு இல்லை அப்படின்னா குழப்பம் இருக்கும். ஆனால் தாரணை செய்பவர்கள் நிறைந்திருப்பார்கள், எனவே குழப்பமடைய மாட்டார்கள். ஆகையினால் இன்று பாப்தாதா அனைவரின் பொக்கிஷங்களையும் சோதனை செய்தார். கேட்டீர்கள் அல்லவா? 2 விதமான குழந்தைகள் இருக்கின்றனர். நான் யார் என்பதை இப்பொழுது தனக்குத்தானே சோதனை செய்யுங்கள். 2 வெரைட்டி குழந்தைகள், யார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் எந்த வெரைட்டி? இந்த கேள்வியை தான் எனக்கு நானே கேட்டு செக்கிங் பண்ணி பார்க்கணும். பொக்கிஷங்களை அதிகப்படுத்துவது என்றால் சரியான நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்துவதாகும். எந்த அளவிற்கு காரியத்தில் பயன்படுத்துவீர்களோ அந்த அளவிற்கு பொக்கிஷம் அதிகரித்து கொண்டே செல்லும். ஏனெனில் பொக்கிஷங்களுக்கு எஜமானர்களாக இருப்பவர்கள் பொக்கிஷங்களை காரியத்தில் பயன்படுத்துவர். பொக்கிஷங்கள் தன்னை காரியத்தில் ஈடுபடுத்தி கொள்ளாது. நான் எஜமானந்தான் பொக்கிஷத்தை யூஸ் பண்ணணும், பொக்கிஷம் தானா காரியத்தில் யூஸ் ஆயிக்காது. ஆக உங்கள் அனைவருக்கும் தந்தை அனைத்து பொக்கிஷங்களையும் ஆஸ்தி ரூபத்தில் கொடுத்திருக்கிறார். எனவே தந்தையின் பொக்கிஷங்களை தனது பொக்கிஷங்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் ஒவ்வொருவரும் கவனம் கொடுக்க வேண்டும். பாபாவோட பொக்கிஷங்களை அவர் கொடுத்துருக்கிறத என்னோட பொக்கிஷமாக நான் ஆக்கிக்கணும். இந்த அட்டென்ஷன் ஒவ்வொருத்தரும் தனக்கு தானே கொடுத்துக்கணும். ஏனெனில் எந்த அளவிற்கு பொக்கிஷம் நிறைந்திருக்குமோ அந்த அளவிற்கு நிறைந்த நிலையில் ஆடாது அசையாது இருப்பீர்கள். நிறைஞ்சவங்களா இருப்போம், ஆடாமல் அசையாமல் இருப்போம். பாப்தாதா விரும்புவது என்னவெனில் ஒவ்வொரு குழந்தையும் சம்பன்னமாக வேண்டும், குறைந்தவர்களாக இருந்துவிடக்கூடாது. ஏனெனில் இந்த வாய்ப்பு தந்தையின் மூலம் அழிவற்ற வருமானம் சேமிப்பாக வேண்டும். இது இப்பொழுது மட்டுமே செய்ய முடியும். ஆகையால் தான் இப்பொழுது இல்லையெனில் எப்பொழுதும் இல்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த சான்ஸ் பாபா மூலமாக அழிவற்ற பொக்கிஷத்தை நான் அடைஞ்சு எனக்குள்ளே சேமிப்பு பண்ணுறதுக்கான சான்ஸ் இப்போ மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இல்லைன்னா எப்பயுமே இல்லைன்னு அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு. இது சங்கமேகத்தின் நேரத்திற்காக தான் கூறப்பட்டிருக்கிறது. நவ் ஆர் நெவர், இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லைன்னு சங்கமேகத்தினுடைய நேரத்துக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சேமித்திருக்கிறீர்களோ அதன் பலனை எதிர்காலத்தில் பிராப்தியாக அடைவீர்கள். இப்போ என்ன சேவ் பண்ணுறேனோ இதனுடைய பலன் பிராப்தியாக ஃப்யூச்சரில் கிடைக்கும். ஆனால் பிராப்திக்கான நேரம் இப்பொழுது மட்டுமே. எனவே ஒவ்வொருவரும் தனது சேமிப்பை பார்க்க வேண்டும். யாருக்குள் எந்த அளவிற்கு களஞ்சியம் நிறைந்திருக்கிறது என்பது அவர்களது கண்கள், நடத்தை, முகத்தின் மூலம் தெரிந்துவிடும். அவர்களது நடத்தை மற்றும் முகம் மலர்ந்திருக்கும் ரோஜா போன்று இருக்கும். பாப்தாதா ஒவ்வொருவரின் நடத்தை மற்றும் முகத்தினை பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள பொக்கிஷம் நிறைஞ்சிருக்குன்னு முகம் நடத்தையில் தெரியும். ஸோ பாப்தாதா முகம் நடத்தையை பார்த்துட்ருக்கார். எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக, எந்த அளவுக்கு புன்முறுவலுடன் இருக்கிறார்கள் அப்படின்னு பாப்தாதா குழந்தைகளை பார்க்குறார். கண்களில் ஆன்மீகம், முகத்தில் புன்முறுவல் மற்றும் செயலில் ஒவ்வொரு குணம் அனைவருக்கும் அனுபவம் ஆக வேண்டும். என்னோட செயல்கள் மூலமாக ஒவ்வொரு குணம், முகத்தில் புன்முறுவல், கண்கள்னா ஆன்மீகம், இது என் மூலமாக மற்ற எல்லாருக்குமே அனுபவம் ஆகணும். எனவே ஒவ்வொருவரும் தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் மீதும் இந்த சுப பாவனை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் அநேக ஆத்மாக்களை பொக்கிஷம் நிறைந்தவர்களாக ஆக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் அநேக ஆத்மாக்களை பொக்கிஷம் நிறைந்தவர்களாக ஆக்க வேண்டும். பாருங்க, நான் மட்டும் ஆகணும்னு சொல்லலை, நம்ம ஒவ்வொருத்தர் கூட பல ஆத்மாக்களை பொக்கிஷம் நிறைஞ்சவங்களாக ஆக்கணுன்றார். இன்று உலக ஆத்மாக்கள் அனைவரும் ஏதாவது ஆன்மீக சக்தி கிடைக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றனர். ஆன்மீக சக்தியின் வள்ளல் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள்தான். உலகத்தில் ஆன்மீக சக்தி வேணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆன்மீக சக்தி தரக்கூடிய வள்ளல் பிராமண ஆத்மாக்கள் நீங்கள்தான்.
ஏனெனில் ஹோலியஸ்ட், ஹையஸ்ட் மற்றும் ரிச்சஸ்ட் ஆத்மாக்கள் நீங்களே தான். ஹோலியஸ்ட் தூய்மையானவர்கள், ஹையஸ்ட் உயர்ந்தவர்கள் மற்றும் ரிச்சஸ்ட் செல்வந்தர்கள் நீங்களே தான். அனைத்து ஆத்மாக்களையும் விட அதிக தூய்மையானவர்கள் நீங்கள்தான். எல்லாத்த விட ரொம்ப பியூர் நீங்க தான். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு விதிப்படி பூஜைகள் நடப்பது போன்று வேறு யாருக்கும் நடப்பது கிடையாது. இப்பொழுது கடைசி பிறவியிலும் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பூஜை நடப்பது போன்று வேறு எந்த தர்ம பிதாக்களுக்கும் அல்லது நிமித்தமாக இருக்கக்கூடிய மகான் ஆத்மாக்களுக்கு நடப்பது கிடையாது. நினைவு சின்னங்களை உருவாக்கலாம், ஆனால் விதிபூர்வமாக பூஜை நடப்பது கிடையாது. மற்ற தர்மாத்மாக்கள், தர்மபிதா மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நினைவு சின்னங்களை உருவாக்குறாங்க. அது வேணால் உருவாக்கலாம், ஆனால் விதிபூர்வமாக நம்மளை போல் அவங்களுக்கு பூஜை அப்படிங்கிறது நடக்கிறது கிடையாதுன்றார். பிறகு உலகிலேயே அதிக செல்வந்தர்கள் நீங்கள் தான். ரிச்சஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படின்ட்டார்லையே, ரிச்சஸ்ட் அதிக செல்வந்தர்கள் நீங்கள் தான். பிராமண ஆத்மாக்களாகிய உங்களது ஒரு பிறவிக்கான பொக்கிஷம் 21 பிறவிகளுக்கு கூடவே இருக்கும். ஏனெனில் தந்தையின் மூலம் தந்தையின் ஆஸ்தி கிடைத்திருக்கிறது. எவ்வாறு தந்தை அழிவற்றவரோ அவ்வாறு தந்தை மூலம் கிடைத்திருக்கும் பொக்கிஷங்களும் அழிவற்றதாக ஆகிவிடுகிறது. ஆகையால் உலகிலேயே அதிக செல்வந்தர்கள், உலகிலேயே அதிக தூய்மையானவர்களாக இருக்கிறீர்கள். ஆக நீங்கள் அனைவரும் இவ்வாறு விசேஷ சேவாதாரி என்று நினைக்கிறீர்களா? பாபா சொல்லிட்டார், ஹோலியஸ்ட், ஹையஸ்ட், ரிச்சஸ்ட்ன்ட்டார். ஸோ இப்போ நம்மக்கிட்ட கேட்குறார், ஆக நீங்கள் அனைவரும் இவ்வாறு விசேஷ சேவாதாரி என்று தன்னை நினைக்கிறீர்களா? இன்றைய காலகட்டத்தில் உலக ஆத்மாக்களுக்கு எந்த பொருள் அவசியமானதாக இருக்கிறது என்பதை அறிவீர்கள் தானே. இன்று உலகில் குஷி, சக்தி மற்றும் அன்பு அவசியமானதாக இருக்கிறது. ஆன்மீக அன்பு விரும்புகின்றனர். ஆனால் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்போதைய காலத்தின் அனுசாரம் வள்ளலாக ஆகுங்கள். மனதினால் சக்திகளை கொடுங்கள், வார்த்தைகளினால் ஞானம் கொடுங்கள் மற்றும் செயலினால் குணதானம் செய்யுங்கள். பிரம்மா பாபா கடைசியில் 3 வார்த்தைகள் அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசாக கொடுத்தார். நினைவிருக்கிறதல்லவா? பிரம்மா பாபா லாஸ்ட்டாக சொன்ன 3 வார்த்தைகள் ஞாபகத்தில் இருக்குதானே அப்படின்னு கேட்குறார். இந்த 3 வார்த்தைகள் சேவையில் பயன்படுத்தும் போது பல ஆத்மாக்களை திருப்திப்படுத்த முடியும். பிரம்மா பாபா லாஸ்ட்டாக கொடுத்த 3 வேர்ட்ஸ், 3 வார்த்தைகள் நமக்கு பரிசாக கொடுத்துருக்கா. அதை ஞாபகம் வச்சு அதை சேவையில் யூஸ் பண்ணால் பல ஆத்மாக்களை திருப்திப்படுத்த முடியும். அந்த 3 வார்த்தைகள் நிராகாரி, நிரஹங்காரி மற்றும் நிர்விகாரி. மனதில் நிராகாரி, வார்த்தைகளில் நிரஹங்காரி மற்றும் செயலின் மூலம் நிர்விகாரி. இந்த 3 வார்த்தைகளை சேவையில் பயன்படுத்துங்கள். இப்பொழுது உலகிற்கு உங்களது சக்தியின் மூலம் சிறிதளவு உள்ளபூர்வமான ஆனந்தம், சுகத்தின் பிராப்தி ஏற்பட வேண்டும். நம்ம மூலமாக, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சக்தி மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சமாவது அந்த உள்ளபூர்வமான ஆனந்தம், சுகத்தினுடைய பிராப்தி மற்றவங்களுக்கு கிடைக்கணுன்றார் பாபா. அனைவரும் நிராசையுடன் இருக்கிறார்கள். மேலும் நீங்கள் உலகின் ஆசை நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள். பாப்தாதா அனைத்து குழந்தையையும் தந்தையின் ஆசை நட்சத்திரங்களாக பார்க்க விரும்புகின்றார். நம்பிக்கை நட்சத்திரங்களாக மட்டுமல்ல, ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஆசை நட்சத்திரங்களாகவும் பார்க்கின்றார். பாருங்க, பாபா நம்பிக்கை நட்சத்திரம்னு சொல்வார். இன்னைக்கு என்ன சொல்றார்? ஆசை நட்சத்திரங்களாகவும் இருக்க வேண்டும். பாப்தாதாவிடம் குழந்தைகளின் அன்பு சதா வந்தடைந்து கொண்டிருக்கிறது. மேலும் அனைத்தையும் விட எளிய முயற்சி எது? விதவிதமான முயற்சி இருந்தாலும் அனைத்தையும் விட எளிய முயற்சி அன்பு. அன்பில் முயற்சியும் கூட அன்பான ரூபமாக மாறிவிடுகிறது. ஆக தந்தைக்கு சிநேகியாவது என்றால் எளிய முயற்சி செய்வதாகும். பாபாவுக்கு அன்பான குழந்தையா ஆகிறேன்னா ஈஸியாக நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் மீனிங். அன்பில் நீங்கள் அனைவரும் தன்னை அன்பானவர் என்று நினைக்கிறீர்கள். அவ்வப்போதல்ல, சதா அன்பானவர். யார் தன்னை சதா அன்பு கடலில் மூழ்கி இருப்பதாக நினைக்கிறீர்களோ சதா அன்பு கடலில் மூழ்கி இருக்க வேண்டும். மேலோட்டமாக மூழ்குபவர்கள் அல்ல, கலந்திருப்பவர்கள். யார் தன்னை அவ்வாறு அன்பு கடலில் கலந்திருப்பதாக நினைக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பாபாவுடைய அன்பில் நான் மூழ்கி இருக்கிறேன் அப்படின்னு யார் தன்னை புரிஞ்சுக்கிறீங்களோ நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் கை தூக்க சொல்கிறார். சதா
சதா என்ற வார்த்தையை அடிக்கோடின அண்டர்லைன் பண்ணணும். கை உயர்த்துங்கள். சதா சதா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். கை நன்றாக உயர்த்தி விட்டீர்கள். பாப்தாதா கைகளை பார்த்து குஷி அடைகிறார். சதா அன்புல மூழ்கி இருக்கோம் பாபா அப்படின்னு கை தூக்கிட்டாங்க. ஸோ பாபா கைகள் தூக்கிறத பார்த்து குஷி அடைஞ்சிட்டார். ஏனெனில் தைரியம் வைக்கிறீர்கள். ஒவ்வொரு குழந்தையின் மீதும் மிகுந்த அன்பு இருக்கிறது. ஏன்? பாபாவுக்கு ஒவ்வொரு குழந்தை மேலேயும் அன்பு இருக்கான். ஏன்? ஏனெனில் பாப்தாதா அறிவார், இந்த ஒவ்வொரு ஆத்மாவும் பல முறை அன்பானவராக ஆகியிருக்கிறார்கள், இப்பொழுதும் ஆகியிருக்கின்றனர். மேலும் ஒவ்வொரு கல்பத்திலும் இதே ஆத்மாக்கள் தான் அன்பானவர்களாக ஆவார்கள். நாம் தான் ஒவ்வொரு கல்பத்திற்கும் அதிகாரி ஆத்மாக்கள் என்ற போதை மற்றும் குஷி இருக்கிறதா? பாப்தாதாவுக்கும் ஒவ்வொரு குழந்தை மேலேயும் அன்பு. ஏன்னா இந்த குழந்தைகள் தான் இப்பயும் அன்பான குழந்தைகள், இதுக்கு முன்னால் ஆயிருந்தாங்க. கல்பமாக இவங்க தான் அன்பான குழந்தைய ஆக போகிறாங்க. ஸோ பாபாவுக்கு அதனால் ஒவ்வொரு குழந்தை மேலே அன்பு இருக்குது. இப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒவ்வொரு கல்பத்துலேயும் அதிகாரி ஆத்மாவாக தான் நான் தான் ஆகிறேங்கிற அந்த குஷி போதை இருக்கா அப்படின்னு பாபா கேட்குறார். இவ்வாறு அதிகாரி ஆத்மாக்களை பார்த்து பாப்தாதா உள்ளபூர்வமான ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கிறார். சதா களைப்பற்றவராகி பறந்து கொண்டே செல்லுங்கள். அவ்வப்பொழுது ஏதாவது பிரச்சனை வந்தது எனில் சுயஸ்திதியை மேலே கீழே ஆக்காதீர்கள். அவன் என்ன சொல்கிறார், சதா டயர்டாகாமல் பறந்துட்டே இருங்க. சப்போஸ் ப்ராப்ளம் நடுவில் வந்துச்சு அப்படின்னா அப்போ கூட ஸ்வஸ்திதியை கீழே மேலே ஆக்காதீங்க. சுயஸ்திதிக்கு முன் பிரச்சனை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ஸ்வஸ்திதியை அப் அண்ட் டவுன் ஆக்காதீங்க. ஸ்வஸ்திதி நல்லா இருந்ததுன்னா ப்ராப்ளம் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றார். நல்லது. முதல் முறை யார் வந்திருக்கிறார்கள்? ஃபஸ்ட் டைமர்ஸ்லாம் யார் வந்திருக்காங்க? அவர்கள் கை உயர்த்துங்கள். பலர் வந்திருக்கிறீர்கள். பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து பெருமையாக இருக்கிறது. ஆஹா எனது குழந்தை, ஆஹா. நீங்கள் இயற்கையாகவே ஆஹா பாபா ஆஹா, என்னுடைய பாபா ஆஹா என்று பாடல் பாடுகிறீர்கள் அல்லவா? அதே போன்ற தந்தையும் குழந்தைகளின் பாடல் பாடுகின்றார். ஆஹா ஒவ்வொரு குழந்தை ஆஹா. நம்ம ஆஹா பாபா ஆஹா, என்னோட பாபா ஆஹான்னா பாபா என்ன சொல்கிறார், ரிட்டனில் பாடுறாரா? ஆஹா ஒவ்வொரு குழந்தையும் ஆஹான்னு ரிட்டனில் பாப்தாதா பாடுறார். ஏனெனில் தந்தையும் கல்பத்திற்கு பின் குழந்தைகளாக உங்களை சந்திக்கின்றார். மேலும் ஒவ்வொருவரும் உலகின் முன் மகான்களாக இருக்கின்றீர்கள். எனவே தந்தையும் பாடல் பாடுகின்றார். ஆஹா குழந்தை ஆஹா, ஆஹா ஆஹா என்று இருக்கிறீர்கள் தானே? ஆஹா ஆஹா குழந்தைகளாக இருக்கிறீர்கள் தானே? ஆஹா ஆஹா குழந்தைகளாக இருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். எனவே சதா நான் ஆஹா ஆஹா என்று இருக்கிறேன் என்பதை சதா நினைவில் வையுங்கள். முயற்சியாளர்களாக இருக்கலாம், ஆனாலும் ஆஹா ஆஹா குழந்தை. பாபா எவ்வளோ நஷா ஏற்றுறார் பாருங்க. நான் யாரு? நான் ஆஹா ஆஹா குழந்தைன்றார். தந்தையின் ஆஹா ஆஹா குழந்தைகள். பாபாவோட ஆஹா ஆஹா குழந்தைகளா நம்ம எல்லாம். தந்தையின் கூடவே செல்வீர்கள், இருந்து விட மாட்டீர்கள் தானே? பாபா கூடவே தானே போவீங்க, நின்றுட மாட்டீங்கல்ல? இருந்து விட மாட்டீர்கள் தானே? தந்தை கூறுகின்றார், ஒவ்வொரு குழந்தையும் அன்பு மடியில் அமர்த்தி அழைத்து செல்வேன். தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறீர்களா? வழியில் நின்று விட மாட்டீர்களா? ரெடி தானே? பாபா கூட்டிகிட்டு போகிறேன்ற ரெடி தானே? நின்றுட மாட்டீங்களே வழியில்? கூடவே வருவீர்கள். ஏனெனில் உறுதி எடுத்திருக்கிறீர்கள், உறுதிமொழியை கடைபிடிப்பவர்கள். இப்பொழுது பாப்தாதா இதைதான் விரும்புகிறார். தனது ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துங்கள். நடந்தாலும் காரியம் செய்தாலும் ஃபரிஷ்தா ரூப ஆடையின் அனுபவம் செய்வியுங்கள். பாப்தாதா ட்ரில் கூறியிருக்கிறார் அல்லவா? பாப்தாதா ட்ரில் பண்ண வச்சிருக்கிறார் இல்லையா? ஆடை மாற்றிக்கொள்ளும் பழக்கம் இருக்கிறது தானே? ஷரீர ஆடையை மாற்றுவது போன்று ஆத்மாவின் ஸ்வரூபம் ஃபரிஷ்தா. அடிக்கடி அனுபவம் செய்யுங்கள். இந்த உடம்பு போடக்கூடிய ட்ரெஸ்ஸை அடிக்கடி மாத்திரம் இல்லையா, பழக்கம் ஹேபிட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆத்மாவனுடைய ஸ்வரூபம் ஃபரிஷ்தா. அதை கூட அடிக்கடி அனுபவம் பண்ணுங்க. ஃபரிஷ்தா ஆடை பிடித்திருக்கிறதல்லவா? பிரம்மா பாபா அவ்யக்த ஃபரிஷ்தா ரூபத்தில் வதனத்தில் அமர்ந்திருப்பது போன்று பாப் சமான் நீங்கள் அனைவரும் கூட நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தின் அனுபவம் செய்யுங்கள். ஏனெனில் ஃபரிஷ்தா ஆன பின்புதான் தேவதையாக ஆவீர்கள். பிராமன்லேருந்து ஃபரிஷ்தா தான் ஆகணும். ஃபரிஷ்தா ஆனதுக்கப்புறம் தான் தேவதா ஆக முடியும். தந்தையின் 3 ரூபங்கள் நினைவிருக்கிறது தானே? தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு.
அதே போன்று தனது 3 ரூபங்களையும் நினைவு செய்யுங்கள். பிராமணனிலிருந்து ஃபரிஷ்தா மற்றும் ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை. இந்த 3 ரூபம் பக்காதானே? சில நேரம் பிராமணன் ஆடையை அணிந்து கொள்ளுங்கள், சில நேரம் ஃபரிஷ்தா, சில நேரம் தேவதை. இந்த 3 ரூபத்தில் இயற்கையாகவே திரிகாலதர்ஷி என்ற இருக்கையில் அமர்ந்து சாட்சியாகி ஒவ்வொரு காரியமும் செய்து கொண்டே இருப்பீர்கள். எனவே அனைவரிடத்திலும் பாப்தாதா இதையே விரும்புகின்றார். சதா தந்தையுடன் இருங்கள், தனியாக இருக்காதீர்கள். பாபா ஆசைப்படுறார், சதா தந்தையுடன் இருங்கள், தனியாக இருக்காதீர்கள். கூடவே இருந்தால்தான் கூடவே வருவீர்கள். அவ்வப்பொழுது இருந்தீர்கள் எனில் கூடவே எப்படி வர முடியும்? பாபா ரிட்டன் வீட்டுக்கு திரும்பி கூட்டிகிட்டு போகிறார்ல, நம்ம பாபா கூடவே இருந்தால் தானே பாபா கூடவே போக முடியும். அப்பப்போ தான் பாபா கூட இருந்தால் கூடவே எப்படி ரிட்டன் போக முடியும்? அன்பானவர்கள் அன்பானவரை ஒருபோதும் மறக்க முடியாது. முழு நாளும் இந்த பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். அவ்வப்பொழுது பிராமணன், அவ்வப்பொழுது ஃபரிஷ்தா, அவ்வப்பொழுது தேவதை. நல்லது. பாப்தாதா யாத்திரையார் கொடுக்குறாங்க. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் சதா பொக்கிஷங்களில் நிறைந்திருப்பவர்கள், சதா தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் சேவாதாரியாக இருப்பவர்கள். ஏனெனில் நீங்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்கள், நாம் உலகை மாற்றுபவர்களாகி உலகை மாற்றுவோம். எனவே நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் சேவாதாரி, சேவையில் தயாராக இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட உலக சேவாதாரி, உலகை மாற்றுபவர் ஒவ்வொருவரையும் தந்தையின் பொக்கிஷங்களை நிறைக்கக்கூடிய பாப் தாதாவின் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளபூர்வமான ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்தே. நல்லது. இன்னைக்கு முரளியோட வர்தான். மாஸ்டர் திரிகாலதர்ஷி ஆகி ஒவ்வொரு காரியமும் யுக்தியுக்தாக செய்யக்கூடிய கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. மாஸ்டர் திரிகாலதர்ஷி ஆகி 3 காலங்களையும் உணர்ந்தவங்களா ஆகி ஒவ்வொரு காரியமும் யுக்தியுக்தாக செய்யக்கூடிய கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. எந்த ஒரு சங்கல்பம், வார்த்தை அல்லது காரியம் செய்தாலும் அதை மாஸ்டர் திரிகாலதர்ஷி ஆகி செய்தால் எந்த ஒரு காரியமும் வீணானவையாக அல்லது அர்த்தமற்றதாக இருக்காது. மாஸ்டர் திரிகாலதர்ஷியாக இருந்து ஒரு வேலையை பண்ணுறேன்னா அந்த ஒரு காரியம் மீனிங்லெஸ்ஸாக வேஸ்டாக ஆகாதுன்றார். திரிகாலதர்ஷி என்றால் சாட்சி நிலையில் நிலைத்திருந்து கர்மத்தின் ஆழமான ரகசியத்தை அறிந்து இந்த கர்மேந்திரியங்களின் மூலம் செய்விப்பதாகும். ஸோ திரிகாலதர்ஷினா பாபா டிஃபைன் பண்ணுறார். திரிகாலதர்ஷி என்றால் சாட்சி நிலையில் நிலைத்திருந்து கர்மத்தின் ஆழமான ரகசியத்தை அறிந்து இந்த கர்மேந்திரியங்களின் மூலம் செய்விப்பதாகும். அவ்வாறு செய்யும் போது அவ்வப்போது கர்ம பந்தனங்களில் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். அந்த மாதிரி நான் பண்ணேன்னா கர்ம பந்தனங்களில் அப்பப்பெல்லாம் நான் மாட்டிக்க மாட்டேன். ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டு கர்மாதீத நிலையை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஸோ அதனால் என்ன சொல்ல வர்றார் பாபா? கர்ம பந்தன்லேருந்து விடுபட்ட ஆத்மா ஆகணும். மாஸ்டர் திரிகாலதர்ஷி சீட்டில் ஸ்திதியில் செட் ஆகணும். ஒவ்வொரு காரியத்தையும் யுக்தியுக்தாக பண்ணணுன்றார். ஸ்லோகன். யார் எல்லைக்குட்பட்ட ஆசைகளிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களே மகான் செல்வந்தர்கள் ஆவர். யார் எல்லைக்குட்பட்ட ஆசைகளிலிருந்து, லிமிட்டடான ப்ளஷர்ஸ், யார் எல்லைக்குட்பட்ட ஆசைகள்லேருந்து விடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களே மகான் செல்வந்தர்கள் ஆவர். இன்றைய அவ்யக்த இஷாரா. நிச்சயம் என்ற அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கி சதா பயமற்றவர் மற்றும் கவலையற்று இருங்கள். இன்னைக்குரிய பாயிண்ட். காவல் காக்கும் காவல்காரர் ஆயுதத்துடன் இருந்தால் மற்றும் எனது ஆயுதங்கள் எதிரியை விரட்டிவிடும், தோல்வியடைய செய்யும் என்ற நிச்சயம் இருந்தால் அவர் மிகவும் பயமற்றவராக நடந்து கொள்வார். ஆக உங்களிடமும் சர்வ சக்திகள் என்ற ஆயுதங்கள் சதா இருக்கின்றன. ஆகாவனம், அதாவது இன்வைட் பண்ணுறது, ஆகாவனம் செய்தால் போதும். அதாவது எஜமானர்களாகி கட்டளையிட்டால் வெற்றி சதா காலத்திற்கும் கிடைத்துவிடும். அதாவது ஒரு செக்யூரிட்டி மேன் இருக்கார், காவல் காக்கிறவர் இருக்கார்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள்லாம் கண்டிப்பாக இந்த ஆயுதங்களை வச்சு நான் என்னுடைய எனிமீஸ் எல்லாத்தையும் நான் விரட்டிடுவேன், அவங்க வந்தாலும் அவங்க மேலே அகெயின்ஸ்டாக நான் ஜெயிச்சிடுவேன்
அவங்கள தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த காவல்காரர் பயம் இல்லாமல் நடந்துட்டுருப்பார். அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறார், உங்ககிட்ட சர்வ சக்திகள்ங்கிற ஆயுதங்கள் சதா இருக்குது, அதை ஜஸ்ட்டு ஆவாகன் பண்ணுங்கள், அதை ஜஸ்ட்டு நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள், அந்த சக்திகளை கூப்பிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா போதும், எஜமானனாகி கட்டளை இட்டுட்டிங்கன்னா வெற்றி சதா காலத்துக்கும் கிடச்சிட்டே இருக்குன்றார். அச்சா, ஓம் சாந்தி.